வாழ்க்கையுடைய முடிவு வெளியாகக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரம் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். உலகத்துல 40, 50, 60, 70 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு மௌத்தாகிறோம், அதுதான் முடிவு காட்டப்படுற நேரம். யார் ஈமான் அமலோட நல்ல காரியங்களை செய்து நல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கண்ணியமான நபிய விரும்பி பின்பற்றி வாழ்ந்து மௌத்தாகுவாங்களோ அல்லாஹ் அவங்களோட சக்கராத்துடைய நேரத்தில் சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் காட்டுவான். அங்க உள்ள ஆறுகள், தோட்டங்கள், மரங்கள், பழங்கள், மாளிகைகள், எல்லாம் ஒவ்வொன்றாக கட்டம் கட்டமாக காட்டப்படும். அந்த இன்பமான காட்சியை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார். மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அது காதுக்கு கேட்டுக் கொண்டிருக்கும், கண்ணுக்கு இன்பங்கள் விளங்கி கொண்டிருக்கும். அந்த நிலைமையில ரூஹ் உடலில் இருந்து வெளியாகும். சிரிச்சு கொண்டு அவர் போவார். எத்தனையோ மையத்துகளை நீங்க பார்த்திருப்பீங்க, சிரிச்சு கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறது எப்பயும் யார்கிட்டையும், எப்படி அந்த நேரத்தில் சிரிப்பு வரும்? சக்கராத்துடைய நேரம் சிரிப்பு வர நேரமா? அது தலையில இருக்கக்கூடிய முடிய புடுங்கினா முழு உடலுக்கும் வேதனையா இருக்கு. முடியில உயிர் இல்ல, முடி எந்த உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதுல உடல்ல உயிர் இருக்குது. உயிருள்ள அந்த முடியுள்ள இடத்த அந்த முடிய பிடுங்கினாவே உடல் வலிக்குதுன்னு சொன்னா முழு உடல் இருக்கக்கூடிய ரூஹ பிடிச்சு வெளியாக்கக்கூடிய நேரம் எவ்வளவு கஷ்டமான நேரமா இருக்கு. ஒரு கால்ல எங்கேயாவது ஒரு புண் வந்த, ஒரு காயம் ஏற்பட்டா, காய்ச்சல் வந்து முகம் எல்லாம் வாடி போகுது, முழு ரூஹையும் எடுக்கக்கூடிய நேரம். எப்படி அந்த நேரத்துல சிரிப்பு வரும்? ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல உறுதியாக இருந்து இஸ்திகாமத்தோட இருந்து அதே அடிப்படையில வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குவாங்க. இறங்கி சொல்லுவாங்க மௌத்தாவுறவரை பார்த்து, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, வ அப்ஷிரு, நீங்க சந்தோஷப்படுங்க. மௌத்தாவுறவரை பார்த்து மலக்குமார் சொல்லுவாங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா சொர்க்கத்தை காதால கேட்டு கொண்டிருந்தீங்க, இப்ப சொர்க்கத்தை பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. சந்தோஷப்படுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்க உலகத்திலேயும் உங்களுக்கு உதவியா இருந்தோம், ஆகிரத்திலேயும் உதவியா இருப்போம். உங்களோட குடும்பம் உங்களைய குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு குளியில வச்சு மண்ணை கூட்டிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். கபர்ல ஆகிரத்துல உங்களுக்கு உதவி செய்வோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உலகத்துல ஆசைகளை கட்டுப்படுத்தினீங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்ய போறான். நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ விரும்புறதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தர போறான். முத்தகீன்கள், இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன் வ ஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன். உலகத்துல கட்டுப்பாடோட வாழ்ந்தவர்கள் முத்தகீன்கள், அவர்கள் சொர்க்கத்துடைய மரங்களுடைய நிழலுக்கு கீழேயும் அந்த மரங்களுக்கு இடையால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. வ ஃபவாகிஹ மிம்மா என்னென்ன பழங்கள் அவங்க சாப்பிட விரும்புவாங்களோ எல்லா பழங்களும் அதே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பழத்தை சாப்பிட நினைத்தால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மரம் அதனுடைய வேர் மேல இருக்கும், பழங்கள் கீழே இருக்கும். இந்த உலகத்துடைய மரத்துக்கு உல்டாவாக மாற்றமாக இருக்கும் சொர்க்கத்துடைய மரங்கள். வேர் தங்கமா இருந்தால் கிளைகள் கொப்புகள் வெள்ளியா இருக்கும், வேர் வெள்ளியா இருந்தால் கிளைகள் கொப்புகள் தங்கமாக இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்தில் எல்லாமே தங்கமும் வெள்ளியும் தான். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, அம்ஷாத்துஹுமுத் ذهب, தலவாரக்கூடிய சீப்பும் தங்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அர்துஹா ذهب, சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம், எல்லாமே தங்கம் வெள்ளி தான். எனவே சொர்க்கத்துடைய அந்த மரங்கள், அந்த பழங்கள் சொர்க்கவாதி சாப்பிட நினைத்தால் அல்லாஹ் சொல்றான், அந்த கொப்புகள் அப்படியே பனித்து குதூஃபுஹா தானியா, வாய்க்கிட்ட கொண்டு வரப்படும்.
சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும் குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். உலகத்துல அமல் செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க இங்க உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கிறோம், தாராளமா அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க.